இந்த உலகத்தில் மனதளவில் தூய்மையாக இருப்பவர் மிக குறைவானவர்களுக்கே பிடித்தவராக இருப்பார். ஏனென்றால் உண்மையையும் எளிமையையும் எல்லோராலும் மதிக்க முடியாது. நீங்கள் அழகாக தோன்றுவதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அதே அளவு நல்லவராக மாறுவதற்கும் முயற்சி செய்யுங்கள். இந்த உலகம் வெளிப்புற ஆடம்பரத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனால் உண்மையான அழகு நல்ல குணத்தில்தான் இருக்கிறது. நீங்கள் ஒருவருடன் மிகவும் நெருக்கமாக செல்லும்போதுதான் அவர் உண்மையில் உங்களிடமிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் என்பது புரியும். சில நேரங்களில் தூரம் என்பது உடலால் மட்டுமல்ல, மனதாலும் இருக்கும். மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக உங்களுடைய மகிழ்ச்சியை புறக்கணிப்பது தியாகத்தின் அடையாளம். ஆனால் உங்கள் சுயமரியாதையை இழந்துவிடக் கூடாது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுடையவர்களே உங்களை தவறாக புரிந்து கொண்டால் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. காலம்தான் மிகப்பெரிய பதிலை அளிக்கும். இப்போது என்னை நிரூபிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. ஏனென்றால் புரிந்து கொள்ள தகுதியானவர்கள் எந்த ஆதாரமும் இல்லாமலேயே புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்ள விரும்பாதவர்களுக்கு எந்த ஆதாரமும் போதுமானதாக இருக்காது. ஒருவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அவரிடம் வார்த்தைகள் இல்லை என்று அர்த்தமல்ல. மாறாக அவருக்குள் இவ்வளவு சத்தம் இருக்கிறது என்பதால்தான் இனி யாரிடமும் எதையும் விளக்க விரும்பவில்லை என்று அர்த்தம். ஒரு நதியிடம் கடலுக்கு செல்லும் வழியை யார் காட்டுகிறார்கள் என்று கேளுங்கள். உண்மையில் தன் இலக்கை அடைய வேண்டும் என்ற தீவிர விருப்பம் உள்ளவருக்கு வழி தானாகவே கிடைத்துவிடும். இலக்குகள் நின்றுவிடாமல், தலை குனியாமல் தொடர்ந்து முன்னேறுபவர்களின் காலடிகளை மட்டுமே அடையாளம் காண்கின்றன. எனவே வாழ்க்கையில் தடைகள் வரும், மனிதர்கள் மாறுவார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் செயல்களின் பாதையில் தொடர்ந்து நடக்க வேண்டும். வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், மூச்சு இருக்கும் வரை மனிதன் தனியாகத்தான் நடக்கிறான். ஆனால் மூச்சு நின்றுவிட்டால் உலகமே அவனுடன் நடக்கத் தொடங்குகிறது. இப்போதெல்லாம் நட்பும் பழக்க வழக்கங்களும் போலி நோட்டுகளைப் போல ஆகிவிட்டன. எப்போது இந்த உறவும் போலியாகிவிடுமோ என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. சில காயங்கள் மிகவும் ஆழமானவை. எந்த எக்ஸ்ரேவாலும் கூட அவற்றை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவை நம்முடையவர்களே கொடுத்த காயங்கள். இறைவா, எனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்ததற்கு நன்றி. ஏனென்றால் இந்த சிரமங்கள் தான் இந்த உலகத்தில் எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கிறார்கள் என்ற மாயையை உடைத்தன. உண்மையில் காலம் கடினமாக இருக்கும்போதுதான் உண்மையான உறவுகளையும் போலியான உறவுகளையும் அடையாளம் காண முடியும். உதவி செய்வதற்கு பணம் தேவையில்லை. ஒரு நல்ல மற்றும் உண்மையான மனம் மட்டுமே தேவை. ஏனென்றால் கொடுக்கத் தெரிந்தவர் குறைவாக இருந்தாலும் கொடுப்பார். வாங்கத் தெரிந்தவர் மட்டும் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார். வாழ்க்கையே ஒரு நாள் நம்மை விட்டு சென்றுவிடும். இருந்தாலும் யாரோ ஒருவர் எப்போதும் நம்முடன் இருப்பார் என்று மக்கள் நினைக்கிறார்கள். தனக்கு தானே துணையாக இருக்க கற்றுக்கொள்பவர் ஒருபோதும் தனிமையில் இருப்பதில்லை. மற்றவர்கள் பேசுவதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் காலம் மாறும்போது அவர்களுடைய வார்த்தைகளும் மாறிவிடும். உலகத்தின் இயல்பே அதுதான். சூழ்நிலைக்கு ஏற்ப அது தனது எண்ணங்களை மாற்றிக்கொள்கிறது. சமரசம் செய்வது கோழைத்தனம். உண்மை ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது. அவை நீங்கள் எந்த பாதையில் இருக்கிறீர்கள் என்பதை காட்டுவதற்காகவே வருகின்றன. உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால், உங்கள் நோக்கம் களங்கமில்லாமல் இருந்தால், ஒரு நாள் உங்கள் விதியே உங்கள் காலடியில் தலை வணங்கும். அகங்காரம் என்பது ஆன்மாவை உள்ளிருந்து எரிக்கும் ஒரு நெருப்பு. அது ஒரு மனநிலை குறைபாடு. அதற்கு எந்த தர்க்கமும் எந்த கல்வியும் சிகிச்சை அளிக்க முடியாது. அதை வாழ்க்கை அனுபவமும் காலமும் மட்டுமே சரி செய்ய முடியும். சூழ்நிலைகள் உங்களை தலைகுனிய வைக்கும் போதுதான் பணிவு என்பது ஒரு நல்ல குணம் மட்டுமல்ல, ஒரு தெய்வீக சக்தி என்பதையும் உணர்வீர்கள். உங்களுக்குள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களின் பார்வையால் உங்கள் மதிப்பை நிர்ணயிப்பதை நிறுத்தும் போதுதான் சுய ஏற்றுக்கொள்ளுதல் தொடங்குகிறது. இந்த உலகம் உங்களை துயரப்படுத்துவதற்கு போதுமானது. ஆனால் நீங்கள் உங்களுக்குள் அமைதியின் தீபத்தை ஏற்றிவிட்டால்,
வெளியில் இருக்கும் அமைதியின்மை உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. இந்த யுகம் பொய்யை ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் உண்மையை பேசுபவர்கள் பெரும்பாலும் தனியாகவே இருந்து விடுகிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், உண்மையுடன் வரும் அந்த தனிமையை கண்டு பயப்படாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் உண்மையுடன் இருக்கும்போது நீங்கள் தனியாக இருப்பதில்லை. அப்போது நான் உங்களுடன் இருக்கிறேன். என் முன்னிலையில் நிற்பவர் உலகத்தால் ஒருபோதும் தடுமாற மாட்டார். யாரையாவது சிறப்பானவராக மாற்ற வேண்டுமென்றால் இப்போதே மாற்றுங்கள். ஏனென்றால் இறுதியில் அனைத்தும் ஒரு எச்சமாக மட்டுமே மிஞ்சிவிடும். இந்த உலகம் நிலையற்றது. ஆனால் உண்மையான உறவுகளும் உண்மையான செயல்களும் அழியாதவை. ஒருமுறை உங்களுடைய உரிமையை கேட்டுப் பாருங்கள். எல்லா உறவுகளின் உண்மையான முகமும் வெளிப்பட்டுவிடும். உங்களுக்குரிய பங்கை விட்டு கொடுத்து பாருங்கள். அப்போது முட்களாக இருந்த அதே மனிதர்கள் உங்களை ரோஜாவைப் போல மதிக்கத் தொடங்குவார்கள். இதுதான் இந்த உலகத்தின் முரண்பாடு. சுயநலம் முடிவடையும் இடத்தில்தான் உண்மையான உறவுகளின் அடையாளம் தெரியும். நான் நன்றாக இருக்கிறேன் என்று நாம் எல்லோரிடமும் சொல்லிவிடுகிறோம். ஆனால் நான் மனவேதனையில் இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு சிறப்பான மனிதர் தேவைப்படுகிறார். ஏனென்றால் துயரங்கள் அவற்றை புரிந்து கொள்ளும் திறன் உள்ளவர்களிடம்தான் பகிரப்படுகின்றன. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் மனவேதனையில் இருக்கிறார்கள். சிலர் உண்மையாகவே மனவேதனையில் இருக்கிறார்கள். சிலர் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனவேதனையில் இருக்கிறார்கள். உண்மை எப்போதும் கண்களை உறுத்தும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்பவர்தான் உண்மையான சுதந்திரத்தை அடைகிறார். வாழ்க்கையும் தேநீரும் ஒன்று போல. இந்த உலகம் வெளிப்புறத்தில் மாறிவிட்டது. ஆனால் உள்ளுக்குள் இன்னும் நீதிக்கான தாகம் இருக்கிறது. இந்த உலகத்தின் நச்சு பார்வைகளைக் கண்டு பயப்படாதீர்கள் என்று நான் சொல்கிறேன். உங்களை யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு உங்களை வலிமையாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மன வலிமையை அவ்வளவு உயர்த்துங்கள். உங்கள் அமைதியில் கூட உலகம் பதிலை பெற வேண்டும். உங்கள் அன்பை தூய்மையாக வைத்திருங்கள். ஆனால் அதற்காக உங்கள் ஆன்மாவை விலை கொடுக்காதீர்கள். ஏனென்றால் இறுதியில் உங்களுக்குள் நிலையாக இருப்பவர்தான் உங்களுடைய உண்மையான துணை. வெற்றி வார்த்தைகளால் அல்ல, இரவின் தூக்கத்தையும் பகலின் உழைப்பையும் அர்ப்பணிக்கத் தெரிந்தவர்களின் காலடிகளை மட்டுமே முத்தமிடும். இந்த வாழ்க்கை ஒரு கற்பனை அல்ல, இது ஒரு போர். இதில் வெற்றி பெற ஆன்மாவை உருக்க வேண்டும். சிந்தித்துக் கொண்டே இருந்து எதையும் செய்யாதவர்களுக்காக காலம் காத்திருக்காது. மாறாக அவர்களை பின்னால் விட்டுவிடும். இந்த உலகத்தில் வெறும் ஆசைப்பட்டால் மட்டும் எதுவும் நடக்காது. செயல் வேண்டும், பொறுமை வேண்டும், போராட்டத்தைக் கண்டு அஞ்சாத ஒரு இதயம் வேண்டும். உலகத்தின் முன் அழுவது எளிது. ஆனால் பொறுமையாக இருந்து உள்ளுக்குள் ஓடும் கண்ணீரை அமைதியாக தாங்கிக் கொள்வதுதான் மன வலிமையின் அடையாளம். சூழ்நிலையை மாற்ற முடியாவிட்டால் உங்கள் பார்வையை மாற்றுங்கள். ஏனென்றால் நீங்கள் உள்ளிருந்து மாறும் அந்த கணத்திலேயே பிரபஞ்சத்தின் ஓட்டமும் உங்களுக்கு சாதகமாக மாறத் தொடங்கும். வீட்டில் பெரியவர்கள் திட்டுவது ஒரு எச்சரிக்கை. காலத்தின் அறை விழுவதற்கு முன் நேரத்தின் அறை விழுந்தால் அது கன்னத்தில் மட்டுமல்ல, ஆன்மாவிலும் விழும். எனவே வாழ்க்கையின் சிறிய சிறிய கண்டிப்புகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் பெரிய அடிகள் தேவைப்படாது. மனிதனின் ஒவ்வொரு தவறும் அவன் கற்றுக்கொள்ள விரும்பினால் அவனுக்கு ஒரு புதிய திசையை காட்டும். அதுதான் வாழ்க்கையின் அழகு. உங்கள் ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் ஆசிரியராக மாறும். அதிலிருந்து நீங்கள் ஓடாமல் இருந்தால் மாற்றக்கூடியதை மாற்றுங்கள். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். புரிதலுடன் வாழுங்கள். ஏனென்றால் அன்பு இருக்கும் இடத்தில் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். ஆனால் அங்கே சமாதானப்படுத்த வேண்டும் என்ற விருப்பமும் இருக்கும். அந்த விருப்பம்தான் உறவுகளை அழியாததாக மாற்றுகிறது. வாழ்க்கை சிரித்தபடி சொன்னது, உலகம் எளிதாக கிடைக்கும் விஷயங்களை மதிப்பதில்லை, அதற்கு கிடைக்காததுதான் வேண்டும். எனவே கஷ்டங்களைக் கண்டு பயப்படாதீர்கள். ஏனென்றால் அவைதான் உங்களை மிக அழகான இலக்குகளுக்கு அழைத்துச் செல்லும் பாதைகள். இறுதியில் அன்பும் அமைதியும் ஆன்மாவுடன் இணைந்த எளிமையும் நிறைந்த வாழ்க்கைதான் உண்மையான வாழ்க்கை. உங்கள் குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது முக்கியமல்ல, உறவுகளின் மாலை எவ்வளவு உயிர்ப்புடனும் உறுதியுடனும் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அந்த மாலை அருந்துவிட்டால்
மீண்டும் கோர்த்தாலும் அது சிறியதாகிவிடும். ஏனென்றால் சில உணர்வுகளின் முத்துக்கள் என்றென்றும் சிதறிவிடுகின்றன. நம்பிக்கை வைக்க வேண்டுமென்றால் மாறாத இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். மனிதர்கள் மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைப்பது ஏமாற்றத்திற்கே வழிவகுக்கும். என்றால் இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். பற்றுதல் முடிவுக்கு வந்துவிட்டால் இழந்து விடுவோமோ என்ற பயமும் முடிவுக்கு வந்துவிடும். அது செல்வமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும் அல்லது வாழ்க்கையாக இருந்தாலும். உங்கள் மனதின் புத்தகத்தை அதை படித்த பிறகு உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரிடம் மட்டுமே திறந்து காட்டுங்கள். எல்லோரும் புரிந்து கொள்வதற்காக கேட்பதில்லை. சிலர் பதில் சொல்வதற்காக மட்டுமே கேட்கிறார்கள். வெற்றி ஒரே நாளில் கிடைத்தாலும், பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்தாலும், உண்மையான உழைப்பும் பொறுமையும் இருந்தால் அது நிச்சயமாக உங்கள் காலடிகளை முத்தமிடும். உங்களுடையவர்களை அளவுக்கு அதிகமாக குழப்ப வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. ஒருவர் தன்னுடையவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய நிலை வந்துவிட்டால் அந்த அன்பு ஏற்கனவே தொலைந்து விட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான காதல் என்பது சேர்வதற்கான எந்த நம்பிக்கையும் இல்லாவிட்டாலும் காத்திருப்பு தொடர்வதுதான். அது தனது விருப்பத்தால் திறந்த கூண்டில் அமர்ந்திருக்கும் பறவையை போன்றது. அங்கே கட்டுப்பாடு இல்லை, ஆனால் முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கும். உண்மையாக காத்து வாழப்பட்ட காதல் ஒருவரின் வாழ்க்கையின் முழு கதையாக மாறுகிறது. ஆனால் துரோகம் ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு சிறிய தருணமாக மட்டுமே இருந்து விடுகிறது. ஒருவர் ஒரு சூழ்நிலையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அவர்தானே அந்த இடத்தில் நின்று அனுபவிக்கும் வரை. அதனால்தான் உண்மையான புரிதல் உணர்வு பூர்வமான மனதிலிருந்து வருகிறது. ஒருவரின் மதிப்பு அவர் உங்கள் கஷ்டங்களில் எவ்வளவு துணையாக நிற்கிறார் என்பதில்தான் இருக்கிறது. பலவீனமானவர்கள் தங்களின் விதியை குறை கூறுவார்கள். ஆனால் வளர வேண்டிய ஒன்று கல்லின் மார்பை கிழித்து கொண்டு கூட வளர்ந்துவிடும். வெற்றியின் பாதை எப்போதும் எளிதானதாக இருக்காது. ஆனால் தனது உறுதியில் அசையாமல் இருப்பவர்தான் வெற்றி பெறுகிறார். விதி எப்படி விரும்பியதோ அதற்கேற்ப நாமும் நம்மை மாற்றிக்கொண்டோம். மிகவும் கவனமாக நடந்தோம், இருந்தும் தடுமாறினோம். ஒருவர் நம்முடைய நம்பிக்கையை உடைத்தார், இன்னொருவர் நம்முடைய இதயத்தை உடைத்தார். இறுதியில் நாம் மாறிவிட்டோம் என்றுதான் மக்கள் நினைத்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், மாற்றம் என்பது வாழ்க்கையின் விதி. சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாதவர் அப்படியே நின்று விடுகிறார். ஏற்றுக்கொள்ளும் தைரியமும் தன்னை திருத்திக் கொள்ளும் திறனும் தான் மிகப்பெரிய சக்தி. தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுபவர்தான் உண்மையில் முன்னேற்றம் அடைகிறார். எனவே உங்களை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். உங்கள் எண்ணங்களை தூய்மையாக்குங்கள். உங்கள் செயல்களை இந்த உலகத்தில் மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியிலும் உங்களை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் வகையில் அமைத்துக் கொள்ளுங்கள். காலம் மிகவும் நுட்பமானது. எனவே யாரிடமும் பகை வைத்துக் கொள்ளாதீர்கள். ஏதாவது கேட்க வேண்டுமென்றால் கைகூப்பி இறைவனிடம் அனைவரின் நலனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அன்புடனும் நல்லெண்ணத்துடனும் வாழ்பவர் தனக்கும் உலகத்திற்கும் அமைதியை அளிக்கிறார். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவரை அளவுக்கு அதிகமாக மதிக்காதீர்கள். அப்போது மக்கள் உங்கள் எளிமையை சுயநலமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். ஒவ்வொரு உறவும் மனதார வாழ்வதற்காகத்தான். ஆனால் யாராவது உங்கள் உறவை மதிக்கவில்லை என்றால் அவருடன் நிற்பதை விட தனியாக நிற்பதே சிறந்தது. அது அகங்காரம் அல்ல, சுயமரியாதை. இன்றைய காலத்தில் மக்கள் மனதார கொடுக்கப்படும் உண்மையான மரியாதையை மதிப்பதில்லை. மாறாக வெளிப்படையான புகழ்ச்சியில்தான் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் உண்மையை அறிந்தவர் வெளிப்புற ஆடம்பரத்தை தாண்டியிருப்பார். அதிகமான வாழ்க்கை அனுபவத்தை பார்த்தவரோ அல்லது குறைந்த வயதிலேயே பெரிய போராட்டங்களை சந்தித்தவரோ மட்டுமே அறிவுடனான வார்த்தைகளை பேசுவார்கள். மனிதன் காரணமில்லாமல் மாறுவதில்லை. வாழ்க்கையில் சில சம்பவங்கள் அவனை மாற வேண்டிய நிலைக்கு தள்ளிவிடுகின்றன. ஒருவர் சூழ்ச்சி செய்கிறார், இன்னொருவர் அதை சகித்துக் கொள்கிறார். சதுரங்கம் விளையாடுபவர் காய்களை நகர்த்துகிறார். ஆனால் உண்மையான உறவுகளை வாழத் தெரிந்தவர் நம்பிக்கை வைக்கிறார். இந்த உலகத்தில் சூழ்ச்சிகளை அறியாதவர்தான் ஏமாற்றப்படுகிறார். வாழ்க்கையில் சோதனைகள் ஒருபோதும் முடிவடைவதில்லை. பள்ளி வாழ்க்கை முடிந்து விடலாம், ஆனால்
கற்றுக்கொள்வதும் வாழ்க்கை நம்மை சோதிப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். வயது என்பது உடலுக்கான கணக்கு மட்டுமே, மனதுக்கானது அல்ல. அதனால்தான் காதல், மாயை, வருத்தம் ஆகிய மூன்றும் எந்த தருணத்திலும் வாழ்க்கையில் வரலாம். நாம் யார் என்பது நமக்கே தெரியும். மற்றவர்கள் வெறும் ஊகங்களைத்தான் செய்கிறார்கள். அவர்களின் ஊகங்கள் எப்போதும் முழுமையானவை அல்ல. எனவே மற்றவர்களின் கருத்துக்களை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவற்றின் சூழலை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். யாரும் இல்லாமல் இறந்து விடுவதில்லை. காலம் ஒவ்வொரு காயத்திற்கும் மருந்தாக அமைகிறது. வாழ்க்கையும் முன்னேறுவதற்கான புதிய காரணங்களை கண்டுபிடித்து விடுகிறது. அதுதான் அதன் சிறப்பு. அது ஒருபோதும் நின்றுவிடாது. எவ்வளவு மதிப்புமிக்க துணை நம்மை விட்டு பிரிந்தாலும் இறுதியில் உலகிலேயே மிக மதிப்புமிக்க பரிசு ஒரு நல்ல வாழ்க்கை துணைதான். வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளில் கைவிடாமல் இருப்பவர், நாம் பேசுவதற்கு முன்பே புரிந்து கொள்பவர், நாம் சொல்லும் முன்பே உணர்ப்பவர். இந்த பரிசு பணத்தால் கிடைப்பதில்லை, விதியால் தான் கிடைக்கிறது. வாழ்க்கையில் பல முறை ஒரு புதிய பக்கத்தை திருப்ப வேண்டுமா அல்லது முழு புத்தகத்தையும் மூட வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டியிருக்கும். இந்த முடிவு எளிதானது அல்ல. ஆனால் கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுபவர்தான் உண்மையான வெற்றியை அடைகிறார். சோதனைகள் பள்ளியில் மட்டும் வருவதில்லை. வாழ்க்கையும் தொடர்ந்து ஒரு சோதனைதான். இங்கே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கேள்வி, ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தருகிறது. ஆனால் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், ஏன் எப்போதும் நான் தான் மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது என்று நினைக்க வேண்டும்? எனக்கும் மனவேதனை ஏற்படலாம் என்று ஏன் யாரும் நினைப்பதில்லை? வாழ்க்கையின் உண்மை இதுதான். நேற்று செய்வேன் என்றவர் அவருடைய நேரத்தை இழந்து விட்டார். நாளை மறுநாள் செய்வேன் என்றவர் பல ஆண்டுகளை இழந்து விட்டார். ஆனால் இன்று மீது கவனம் செலுத்தியவர்தான் இந்த உலகத்தில் வெற்றியின் உயரங்களை அடைந்தார். எனவே இன்றை மேம்படுத்துங்கள். நாளை தானாகவே சிறப்பாக மாறிவிடும். நீங்கள் ஒருவரை அவமானப்படுத்தும் அதே தருணத்தில் உங்களுடைய மரியாதையையும் இழந்து விடுகிறீர்கள். எனவே வார்த்தைகளை சிந்தித்து பயன்படுத்துங்கள். பொறுமையின் மொழி அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதன் தாக்கத்தை துன்புறுத்துபவர்களின் அடுத்த தலைமுறைகள் கூட உணர்கின்றன. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது பின்னோக்கி சென்று சரி செய்ய முடியாத ஒரு கணக்கு. எனவே கடந்ததை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நிகழ்காலத்தை மேம்படுத்துபவர்தான் எதிர்காலத்தை அழகாக்குகிறார். நதி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஏனென்றால் ஓடுவதுதான் அதன் இயல்பு. அதுபோல வாழ்க்கையும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் தேவைகள், புகழ், நம்பிக்கை, உறவுகள் ஆகிய அனைத்தையும் ஒரு காகிதத் துண்டின் அடிமையாக்கிவிட்டது. அதைத்தான் நாம் பணம் என்று அழைக்கிறோம். தந்திரம் சில நாட்கள் தான் பிரகாசிக்கும். ஆனால் நேர்மை வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். ஏமாற்றமும் தந்திரமும் செய்து முன்னேறுபவர்கள் சில காலத்திற்கு வெற்றி பெறலாம். ஆனால் இறுதியில் உண்மை மட்டுமே நிலைத்திருக்கும். கங்கை நீரில் மனத்தில் சுமையாக இருக்கும் பாவங்கள் தான் கழுவப்படுகின்றன. ஆனால் மனிதனின் செயல்களே தவறாக இருந்தால் எந்த நீராலும் அவனை தூய்மைப்படுத்த முடியாது. காலம் கடந்த பிறகுதான் பலருக்கு உணர்வு வருகிறது. அதனால்தான் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பது அவசியம். விளக்கு மண்ணால் செய்யப்பட்டதா அல்லது தங்கத்தால் செய்யப்பட்டதா என்பது முக்கியமல்ல. இருளில் அது எவ்வளவு வெளிச்சம் தருகிறது என்பதுதான் முக்கியம். அதுபோல நண்பர் ஏழையா பணக்காரரா என்பது முக்கியமல்ல. கஷ்டத்தில் அவர் உங்களுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். பலவீனமானவர்கள் விதியை குறை கூறுவார்கள். ஆனால் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தவர் சூழ்நிலைகளிடம் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உதவி கேட்பதற்கு முன் ஒரு முறை உங்களை நீங்களே முயற்சி செய்து பாருங்கள். சில நேரங்களில் தடுமாற்றங்களும் நல்லதுதான். ஏனென்றால் அவை பாதையில் என்ன தடை இருக்கிறது என்பதையும் உங்களை தாங்குவதற்கு யார் நிற்கிறார்கள் என்பதையும் காட்டுகின்றன. உங்களுக்கு தேவையில்லாவிட்டாலும் உங்களுடன் உறவை தொடர்பவர் கிடைத்தால் அப்படிப்பட்ட உறவு அதிர்ஷ்டசாலிகளுக்கே கிடைக்கும். உண்மையான உறவுகள் சுயநலத்திற்கு அப்பாற்பட்டவை. உண்மையை பேசும் பழக்கம் உள்ளவரைத்தான் மக்கள் அதிகமாக தவறாக புரிந்து கொள்கிறார்கள்.
உண்மை எப்போதும் மனதை உறுத்தும், ஆனால் அதுதான் மிகவும் தூய்மையானதும் ஆகும். மற்றவர்களின் துயரத்தில் சிரிக்கத் தொடங்கும் நாளிலேயே மனிதனின் மனிதநேயம் முடிவடைகிறது. கருணையும் இரக்கமும் இல்லாமல் மனிதன் மனிதனாக இருக்க முடியாது. மக்கள் எவ்வளவு விசித்திரமானவர்கள்! தவறு செய்தது தெரிந்த பிறகும் அதை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக காரணங்களை சொல்லத் தொடங்குகிறார்கள். ஆனால் உண்மையானவர் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு தன்னை திருத்திக் கொள்கிறார். வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் உங்கள் முடிவுகளின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. சில நேரங்களில் ஒரு பக்கத்தை திருப்ப வேண்டுமா அல்லது முழு புத்தகத்தையும் மூட வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அந்த முடிவுதான் உங்கள் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கிறது. உறவுகள் உயிருள்ளவை, அவற்றுக்கு உயிர் கொடுக்க அர்ப்பணிப்பு தேவை. ஆனால் உங்களை இழந்துவிட்டு எந்த உறவையும் காப்பாற்ற முயற்சி செய்யாதீர்கள். பல நேரங்களில் இயற்கை வேண்டுமென்றே உங்களை கடினமான சூழ்நிலைகளில் நிறுத்துகிறது. உங்களை அழிப்பதற்காக அல்ல, நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிய முகங்களின் உண்மையை காட்டுவதற்காக. கஷ்டங்கள் ஒருபோதும் எதிரிகள் அல்ல, அவை மிகவும் நேர்மையான ஆசிரியர்கள். எண்ணங்கள்தான் மனிதனை உயர்த்துகின்றன, அதே எண்ணங்கள்தான் அவனை கீழே விழவும் வைக்கின்றன. ஒரு விதைக்குள் ஒரு மரம் மறைந்திருப்பது போல உங்கள் எண்ணங்களுக்குள் உங்கள் எதிர்காலம் மறைந்திருக்கிறது. அவற்றை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தினமும் தூய்மைப்படுத்துங்கள். நேர்மறை எண்ணங்களால் அவற்றை வளர்த்து கொள்ளுங்கள். வீடு மாறிவிட்டாலும் காலம் மாறிவிட்டாலும் அது மனவேதனை தராது. ஆனால் நம்முடையவர்கள் மாறிவிட்டால் மனம் அழத் தொடங்குகிறது. ஏனென்றால் மிக ஆழமான காயம் நம்முடையவர்களின் கைகளால் கிடைப்பதுதான். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதோ ஒன்றை கற்றுத்தருகிறது. உறவுகள் உடையும் பொழுது அவை வலியை மட்டும் தருவதில்லை, எந்த இடத்தில் மனதை வைக்க வேண்டும், எந்த இடத்தில் வைக்கக்கூடாது என்பதையும் கற்றுத்தருகின்றன. அர்த்தம் மட்டுமே நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவருக்கு உண்மையானவராக இருக்க விரும்பினால் வலியை தாங்கும் சக்தியும் இருக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையானவராக இருப்பதே இந்த யுகத்தில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஒருவரை தேவைக்கு அதிகமாக மாற்ற முயற்சி செய்தால் அவர் உங்களை புரிந்து கொள்வதற்கு பதிலாக உங்களை எதிரியாக நினைக்கத் தொடங்குவார். ஒருவரை மாற்றுவதற்கான சிறந்த வழி முதலில் உங்களை மாற்றிக்கொள்வது, பிறகு அவருக்கு ஊக்கம் அளிப்பது. நீங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த வித்தியாசமும் இல்லாத ஒருவரை பற்றி நினைத்து உங்களை நீங்களே வேதனைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உண்மையாக இணைந்திருப்பவர் உங்கள் அமைதியில் கூட உங்கள் மனநிலையை புரிந்து கொள்வார். புரிந்து கொள்ளாதவர் வெறுமனே இருப்பார், ஆனால் ஒருபோதும் உங்களுடையவராக இருக்க மாட்டார். எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொல்லும் பழக்கம் மிகப்பெரிய சக்தி. இந்த வார்த்தைகள் உடைந்து போன மனிதரை கூட நிமிர்ந்து நிற்க வைக்கும். எந்த சூழ்நிலையிலும் சமநிலையை பேணுவதுதான் சுய முன்னேற்றத்தின் மிகப்பெரிய சோதனை. உங்களை அவ்வளவு பலவீனமாக விடாதீர்கள். மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய நிலை வரக்கூடாது. தன்னம்பிக்கை என்பது ஆன்மாவுக்கு அமைதியை தரும் மரியாதை. தரமற்ற மனிதர்களின் நட்பை தவிருங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் நேரத்தை மட்டுமல்ல, உங்கள் குணத்தையும் அழித்து விடுவார்கள். சிரிக்கும் ஒவ்வொரு முகமும் நம்பிக்கைக்குரியதல்ல. அதுபோல அமைதியாக இருப்பது எல்லாமே பலவீனம் அல்ல. உண்மையை உங்கள் கவசமாக மாற்றுங்கள். பொறுமையை உங்கள் கேடயமாகவும் நம்பிக்கையை உங்கள் சக்தியாகவும் மாற்றுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், இந்த வாழ்க்கை ஒரு தவம். இதை புரிந்து கொண்டவர்தான் உண்மையான அர்த்தத்தில் வெற்றியாளர். வாழ்க்கையின் தடைகள் உங்களை தடுக்கவில்லை, ஏனென்றால் உங்களுக்குள் தெளிவு இல்லாதவரை வெளியில் எதுவும் சமநிலையாக தோன்றாது. எனவே வாழ்க்கையை விழிப்புணர்வுடன் வாழுங்கள். அன்பு செய்யுங்கள் விவேகத்துடன். நம்பிக்கை வையுங்கள் எல்லைகளுடன். முன்னேறுங்கள் உறுதியுடன். உறவுகளுக்கு எல்லை கிடையாது. ஆனால் யாராவது உங்கள் இருப்பை வெறுக்கத் தொடங்கினால் அங்கிருந்து புன்னகையுடன் விலகிச் செல்வதே சிறந்தது. ஒருவரிடம் சுயமரியாதையும் அறிவும் இருந்தால் அவருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு இருக்கும். மக்கள் அவர் சாதாரணமாக பேசுவதை கூட கவனமாக கேட்பார்கள். பறவைகளை பறக்க விடுங்கள், ஏனென்றால் பறப்பது அவற்றின் விருப்பம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்,
குழந்தை பருவத்தின் அந்த அப்பாவியான உண்மையான உறவுகள் மீண்டும் வருவதில்லை. குடும்பத்தில் நேர்மை இருந்தால் விசுவாசமும் பரம்பரையாக வரும். ஆனால் இன்றைய காலத்தில் நடிப்பவர்கள் அதிகம். விசுவாசமானவர்கள் இல்லை. வாழ்க்கை இனி எல்லாம் சரியாகிவிடும் என்று நாம் நினைக்கும் நேரத்தில்தான் நம்முடன் விளையாடத் தொடங்குகிறது. இன்றைய உலகில் வாழ்க்கையை நரகமாக்கும் 3 முக்கிய காரணங்கள்: பொய்யான காதல், சுயநல நட்பு, தேவையில்லாத தலையிடும் உறவினர்கள். ஆனால் நீங்கள் இவற்றையெல்லாம் தாண்டி உயருங்கள். ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு அனுபவமும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுத்தரவே வருகிறது. யாராவது மாறிவிட்டார்கள் என்று கவலைப்படாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு என்ன கற்றுத்தந்தார்கள் என்பதை மட்டும் பாருங்கள். சில நேரங்களில் பல ஆண்டுகளுக்கு முன் உடைந்த உறவு கூட மீண்டும் இணையலாம். ஆனால் அதற்கு அந்த மனிதருக்கு உங்கள் தேவை இருக்க வேண்டும். ஒருவரிடம் பணத்தை பார்த்து இணையாதீர்கள். அவருடைய மனதை பார்த்து இணையுங்கள். இறைவனை தேடுவதில்லை, இறைவனில் கரைந்து விட வேண்டும். இனிமையான பொய்யை பேசுவதை விட கசப்பான உண்மையை பேசுவது சிறந்தது. அதனால் உங்களுக்கு உண்மையான எதிரிகள் கிடைக்கலாம். ஆனால் பொய்யான நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள். தனிமை என்பது துன்பம் அல்ல, அது உங்களை நீங்களே அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் வருவதை மக்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு வாழுங்கள். நீங்கள் செல்வதை அல்ல. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மக்களுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறீர்களோ அவ்வளவு மட்டுமே அவர்கள் உங்களை தங்களுடையவராக ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள். ஏனென்றால் உங்களை விட உங்களை வேறு யாரும் நன்றாக அறிந்திருக்க முடியாது. மற்றவர்களின் காலில் விழுந்து வெற்றி பெறுவதை விட உங்கள் சொந்த காலில் நடந்து உங்கள் இலக்கை அடையுங்கள். உண்மையான வெற்றி சுயமரியாதையுடன் வருகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிச்சைக்காரரை அவமானப்படுத்தாதீர்கள். அவர் உங்களிடம் எதையும் வாங்க வரவில்லை, ஆசீர்வாதம் வழங்கத்தான் வருகிறார். எந்த நாளில் உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்களே உரிமையாளராக மாறுகிறீர்களோ அந்த நாளில் யாராலும் உங்கள் புன்னகையை பறிக்க முடியாது. ஆனால் சிலர் எப்போதும் மனவேதனையுடன் இருப்பார்கள். அவர்களுடைய மனவேதனைக்கான காரணத்தை புரிந்து கொள்வது எளிதல்ல. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய கவலையை யாரிடமும் பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனால் செய்த செயலுக்கேற்ற பலன் கிடைக்கும் என்பது உண்மை. வாழ்க்கையில் ஒரு காலம் வரும், அப்போது எல்லா குறைகளும் முடிவுக்கு வந்துவிடும். தன் மீதும் குறை இருக்காது, மற்றவர்கள் மீதும் குறை இருக்காது. அப்போது எஞ்சியிருப்பது அமைதியின் நிலைத்தன்மை மட்டுமே. உறவுகளில் புரிந்து கொள்ளுங்கள், ஆசைகளையும் பிடிவாதங்களையும் பெற்றோர் மட்டுமல்ல நிறைவேற்றுவார்கள். வாழ்க்கை துணை நல்லவராக இருந்தால் அவரும் ஆசைகளையும் பிடிவாதங்களையும் நிறைவேற்றுவார். யாருக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். அவர்கள் உங்கள் ஆன்மாவின் அமைதியை பறித்துவிடக்கூடாது. உங்களை பார்த்தும் பார்க்காதது போல் நடப்பவரை அப்படியே விடுங்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காலம் அனைவருக்கும் வரும். உங்கள் உரிமை, குணநலம், மரியாதை ஆகியவற்றை காப்பாற்ற சுயமரியாதை அவசியம். ஆனால் ஒரு நாள் அனைத்தும் பறந்து போய்விடும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு படத்திலிருந்து நிறங்கள் மறைவது போலவும் ஒரு கிளையிலிருந்து பறவைகள் பறந்து செல்வது போலவும் இன்றைய காலத்தில் மக்களுக்கு ஒவ்வொரு பொருளின் விலையும் தெரியும், ஆனால் அதன் மதிப்பு தெரியாது. உங்கள் எண்ணங்களை மாற்றும் நட்பு சாதாரணமானது அல்ல. மற்றவர்களை ஏமாற்றி அதையே தன் வெற்றி என்று நினைப்பவர் உண்மையில் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக யாரிடமும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நல்ல மனிதராக இருங்கள், ஆனால் அதை நிரூபிப்பதற்காக உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். அவை நிறைவேறிய பிறகே பகிருங்கள். ஏனென்றால் ரகசியத்தில் சக்தி இருக்கிறது. தற்காலிக உணர்வுகளின் அடிப்படையில் நிரந்தரமான முடிவுகளை எடுக்காதீர்கள். சமூகத்தின் கருத்துக்களிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பெரும்பாலானவர்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதே தெரியாது. பொறுமையாக இருங்கள். ஏனென்றால் நல்ல விஷயங்கள் சரியான நேரத்தில் மட்டுமே நடக்கும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மிகப்பெரிய எதிரி நேருக்கு நேர் தாக்குபவர் அல்ல, நண்பராக இருந்து துரோகம் செய்பவர்தான். ஒருமுறை யார் மீதாவது நம்பிக்கை போய்விட்டால் அதன் பிறகு அவர் வாக்குறுதி கொடுத்தாலும்
சத்தியம் செய்தாலும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஒருவர் எந்த சுயநலமும் இல்லாமல் உங்களை பாராட்டினால் அவர் உண்மையானவர் என்று புரிந்து கொள்ளுங்கள். யாராவது உங்கள் கஷ்ட நேரத்தில் உங்கள் நல்ல குணத்தை பாராட்டினால் அவருக்கு உங்கள் தேவை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தவறை தவறு என்றும் சரியை சரி என்றும் சொல்லும் தைரியம் உள்ளவர்களுக்கு உறவுகள் குறைவாக இருக்கும். ஆனால் இருக்கும் உறவுகள் உண்மையானவையாக இருக்கும். சிறந்ததை தேடிக்கொண்டே இருந்து மிக சிறந்ததையே இழந்து விடாதீர்கள். வலியை புன்னகையுடன் தாங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டதால் இனி எங்களுக்கு வலியே இல்லை என்று மக்கள் நினைத்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உள்ளிருந்து வலிமையாக இருப்பவருக்குத்தான் புன்னகைக்கும் சக்தி இருக்கும். உறவுகளை நிலைநிறுத்துவது, அவற்றை இணைத்து பாதுகாக்கும் பழக்கம் உள்ளவர்கள்தான். எனவே உங்கள் மனதையும் நம்பிக்கையையும் எல்லோரிடமும் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் சிலர் அவற்றை உடைத்துவிட்டுத்தான் திரும்பி வருகிறார்கள். உனக்கு என்னை நம்பிக்கை இல்லையா என்று சொல்லி நம்பிக்கை கொடுப்பவர்கள்தான் பல நேரங்களில் துரோகம் செய்பவர்களாக இருப்பார்கள். இப்போதெல்லாம் மக்களின் வார்த்தைகளில் எவ்வளவு அன்பு தெரிகிறதோ அவர்களுடைய மனதிலும் அவ்வளவு அன்பு இருந்தால் நன்றாக இருக்கும். விதியையும் நம்முடையவர்களையும் முழுமையாக நம்ப முடியாது. ஏனென்றால் இவை இரண்டும் எந்த நேரத்திலும் மாறிவிடலாம். இனிமையாக பேசுபவர் நல்லவராகவே இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. இன்றைய காலத்தில் சதிகள் கூட புன்னகைக்கு பின்னால் மறைந்திருக்கின்றன. உண்மையான காதல் என்பது மகிழ்ச்சியை கொடுப்பதுதான், தினமும் கண்ணீரை வரவழைப்பது அல்ல. காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இறுதியில் கடந்து போய்விடும். எனவே உங்கள் செயல்களை உயர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் உண்மையிலிருந்து விலகாதீர்கள். மனிதன் தனது மனித நேயத்தை மறந்துவிட்டு குற்றத்தை உலகத்தின் மீது சுமத்துகிறான். தன்னுடைய செயல்களின் விளைவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக மற்றவர்களை பொறுப்பாக்குகிறான். அந்நியர்கள் ஒருபோதும் நம்மை அள வைப்பதில்லை. நம்மை அள வைப்பவர்கள் நாம் அதிகமாக எதிர்பார்க்கும் நம்முடையவர்கள்தான். நம்மை புரிந்து கொள்வார்கள் என்று நாம் நினைக்கும் மனிதர்கள்தான் எதுவும் சொல்லாமல், எதையும் அறியாமல் நம்முடைய உணர்வுகளை அதிகமாக காயப்படுத்துகிறார்கள். மனிதனின் உண்மையான அடையாளம் அவனுடைய குணத்தாலும் செயல்களாலுமே தெரியும், செல்வத்தாலும் பணத்தாலும் அல்ல. ஒவ்வொரு தவறிலும் உங்களுடைய மனித நேயம் வெளிப்படுகிறது. ஏனென்றால் தவறு செய்வது மனிதனின் இயல்பு. தவறே செய்யாதவர் ஒரு தேவதையாகத்தான் இருக்க முடியும். சுத்தமான சாலையில் கூட தூசி படிவது போல நல்ல மனிதர் கூட சில நேரங்களில் தவறு செய்து விடுகிறார். குணத்தில் நடிப்பு இல்லாவிட்டாலும் சுயமரியாதையும் நேர்மையும் உங்களை உண்மையானவராக மாற்றுகின்றன. சில உறவுகள் மறைவாக தொடர்கின்றன. ஆனால் அந்த உறவுகள்தான் மிகவும் ஆழமானவை. நீங்கள் தடுமாறிக்கொண்டே மீண்டும் எழுந்து நிற்கிறீர்கள் என்றால் நீங்கள் சரியான பாதையில் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கண்ணீர் நமக்கு சொந்தமானது. ஆனால் அதை வரவழைப்பவர் பெரும்பாலும் வேறு ஒருவராக இருப்பார். உறவுகளை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தாதீர்கள். ஏனென்றால் நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வரமாட்டார்கள். நல்லவராக இருப்பதற்கும் உண்மையாக நல்லவராக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நல்லவராக தோன்றுவதற்காக சிலர் மற்றவர்களின் வாழ்க்கையோடு விளையாடுகிறார்கள். ஆனால் உண்மையாக நல்லவர்கள் ஆயிரக்கணக்கான வாழ்க்கைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தனிமை ஒரு தண்டனை, ஆனால் ஏகாந்தம் ஒரு வரம். அதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. கோபமாக இருந்தாலும் அறிவாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தங்களுடையதுதான் அதிகம் என்று தோன்றும். அதுதான் வாழ்க்கையின் சிக்கல். காலத்தோடு மனிதர்கள் மாறுகிறார்கள். அந்த மாற்றம்தான் உங்கள் பார்வையை முதிர்ச்சியடையச் செய்கிறது. உங்கள் கருத்தை வெளிப்படுத்துவது அவசியம். அமைதியாக இருந்தால் உங்கள் குரல் மறைந்துவிடும். வாழ்க்கையில் சௌகரியத்தை விட்டு பாருங்கள். தைரியமான பயணங்கள் உங்களை புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லும். நண்பர்களே, இன்றைய இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒன்றை கற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர மறக்காதீர்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணி பொத்தானையும் அழுத்துங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களை நல்லாக கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.